தேட்டரில் படம் வெளியிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்லை, கஷ்டமா இருக்கு. பயங்கரமான பாலிடிக்ஸ். திரை உலகத்தில் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸா? சினிமாவில் ஆனானப்பட்ட ராஜேந்திரன் இப்படி அல்லல் படுறேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவ்வளவு ஆப்பு. சீண்டி பாக்குறீங்களா? டி ராஜேந்தர் அல்ல, சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோகஸ்தர். இந்த விநியோகஸ்தராக எனக்கு துணையாக நின்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. அன்னைக்கே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். இப்ப கூட நான் இங்க வேலை செய்யறேன்னா எனக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஸ்ரீராமு, பிரபாகரன், என்னுடைய அதே மாதிரி படூர் ரமேஷா இருக்கட்டும், அதே நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுல சீனு, திருச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ், வீரா பிக்சர்ஸ் ராமதாஸ், அதே மாதிரி மதுரையில் எடுத்த திருப்பதி பிக்சர்ஸ் விவேகானந்தன் என்ற சேகர், அவரு கூட ஒரு பையன் ஜெகநாதன், அதே மாதிரி எடுத்துக்கிட்டா சேலம் நம்முடைய சிதம்பரம், அவரோட பணியாற்றிய மோகன், அவருடைய உதவியாளர் நாராயணன், அதே போல திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்த பிரதாப் ராஜா, அவர் ஆபீஸ் வேலை செய்யக்கூடிய மூகாம்பிகா மணி, அதே மாதிரி பெங்களூர்ல எடுத்துக்கிட்டா செந்தில்குமார் என்ற என்னுடைய நண்பன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த படத்தை வெளியிட்டு விட்டு நான் நிக்கிறேன்னா அதற்கு காரணம் சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோக நிறுவனம். சார் ஒரே ஒரு நிமிஷம், டைமன் பாபும் இல்லை கோவிந்தராஜும் இங்கே நான் ஒரு படம் பார்த்தீங்க, நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டேன், இத்தனை பேர் இருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு இப்போ இந்த படம் பார்த்ததுக்கு இதோட ரிசல்ட் என்ன? இது படத்தில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஏ டைரக்டர். அன்னைக்கு ஒர்க் பண்ண அன்னைக்கு சூப்பர் ஹிட்டுங்க. இன்னைக்கு நான் புதுசாக என் படம் அதுக்காக ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். அந்த படம் ஏன் தமிழ்நாட்டில் 1 இயர், தெலுங்குல பிரேமசாகர 2 இயர்ஸ். அந்த வெற்றியை கொடுத்த வரலாறுலாம் ஏதாவது இருக்குமா சொல்லுங்க? அப்படியே அன்னைக்கு வெற்றி. ஆனால் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதன் பழைய இசையமைப்பாளரை அதே பழைய பாட்டோடைய அதோட சோல் கெடாம, அதோட ஆன்மா கெட்டுறாம, அதற்காக மியூசிக் பண்ணி, அதற்காக ரீரெக்கார்டிங் பண்ணி, அதற்கான பீட்டு கொடுத்து, அதை நாவல்ட்டியோட டிஜிட்டலா நவீன யுகத்தில் கொடுத்தது எப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு எடுத்த படத்தை இன்னைக்கு 4K ரெசல்யூஷனுக்கு எப்படி பண்ணிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தான் எழுதணுமே தவிர அடுத்த மியூசிக் டைரக்டரை பற்றியோ, அடுத்த தயாரிப்பாளர்களை பற்றியோ, அடுத்த இயக்குநர்களை பற்றியோ குறை கூறத்துக்கு நான் இங்கே வரல. இன்றைய காலகட்ட லவ் எப்படி இருக்குன்னு நான் என்னோட யூடியூப் சேனலில் பேசுகிறேன். இன்னும் முக்கியமாக அதை முடிஞ்சா பார்த்துங்க, டிஆர் டாக்கீஸில் பேசுவேன். அதை மீறி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஆர் டாக்கீஸ்ன்னு சீக்கிரமே ஒரு OTT தளம் உருவாக்குவேன். சினிமா தேட்டரில் படம் வெளியிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. பயங்கரமான பாலிடிக்ஸ். திரை உலகத்தில் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸா? சினிமாவில் ஆனானப்பட்ட ராஜேந்திரன் இப்படி அல்லல் படுறேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவ்வளவு ஆப்பு வைக்கட்டும். ஆனால் இந்த காலத்து லவ் எப்படி இருக்குன்னு சீக்கிரமே ஸ்ட்ரைட்டாகவே தமிழ்லையே இன்னைக்கு 13ஆம் தேதி இத்தனை எதிர்ப்பை பார்த்துட்டல, அடுத்த புது படம் எடுக்கிறேன், என்ன எதிர்ப்பை சந்திக்கலாங்கிற ஆலோசனை பண்ணிட்டு எடுக்கிறேன்னு என்ன எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டேன். இன்னைக்கு இறைவன் வித்து போட்டுட்டான். என்ன இன்னைக்கு தூண்டி விட்டாங்க, விளக்கு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ பிஆர், ஒரே ஒரு நிமிஷம் நண்பா, உன் பேர் என்ன? நான் ஏதாவது அரசியல் பேட்டி கொடுக்க வந்தேன்னா? நான் கட்டி வந்திருக்கேன் கரை வேட்டி, நான் கொடுக்க வந்தேன் அரசியல் பேட்டி. என்கிட்ட பேசக்கூடாது, ஏட்டிக்கு போட்டி. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் இந்த உயிருள்ள ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன ரிசல்ட்டு? நாளைக்கு காதலர் தினம். இன்னொன்று, காதலர் தினத்துக்காக இத்தனை படம் விடுறாங்களாம். ஏன் போன வருஷம் காதலர் தினத்துக்குலாம் இத்தனை படம் வரல? உயிருள்ள என்ற படத்தை காதலர் தினத்துக்கு டிஆர் பிளான் பண்ணோன்னு தான் இவங்களுக்கெல்லாம் காதலர் தினம் ஞாபகம் வருமா?
என் தலைவனை சீண்டி பாக்குறீங்களா? இன்னொன்னு, நாளைக்கு பல்ஸ் தெரிஞ்ச பிறகுதான் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்ச. நான் 100க்கு மேற்பட்ட தியேட்டர் ரிலீஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட 150 தியேட்டர் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இது போதலை. எனக்கு இன்னும் அதிகமான தியேட்டர் இனிமே தான் கிடைக்கும் நம்புறேன். கடவுள் எனக்கு ஒரே பலம், கடவுள் தாங்க. அதனால நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு தான், இந்த உயிருள்ள ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் 2K கிட்ஸுக்கு என்ன பிடிக்குது, இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது, இன்னைக்கு உள்ள இளம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் காதலிக்கலாமா, பெண் குழந்தை அந்த பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சின்சியரான காதல்லாம் இருக்கா அப்படின்ற அவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்கெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் நான் ஒருதலை ராகத்தை பற்றியோ இல்லை மைதிலி எண்ணெய் காதலியை பற்றியோ, காதல் அழிவதில் ரீரிலீஸ் பண்ணலாமா, இல்லை இது நம்மளால் ரீரிலீஸ் பண்ணலாமா, மோனிஷா மோனிஷா ரிலீஸ் பண்ணலாமா, எங்கள் வீட்டு வேலன் பண்ணலாமா, என் தங்கை கல்யாணி பண்ணலாமான்னு இனிமே தான் முடிவு பண்ணும். போருமா நண்பா? அவ்வளோ அவசரப்படுறீங்க. தண்ணி கொடுக்க சொல்லு. அது என்ன உங்களுக்கு தமிழ் தானே தெரியும்? 38 நாள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். திரும்ப பண்ணிருக்கீங்களான்னு கேட்கல. படம் பாருங்க, பழைய ரெக்கார்டிங் பாருங்க. நன்றி சொல்லியா, நன்றி.